இலங்கையின் புகையிரத பயணத்தின் அழகு. இலங்கையின் புகையிரத பயணம் காலனித்துவ காலத்தில் அமைக்கப்பட்டதாலும் இன்று வரை அதன் இயற்கை அழகு வரலாற்று சிறப்பால் பரவலாக பிரபலமான ஒன்றாக திகழ்கிறது. இந்த பயணத்தில் நீண்ட மலைகள், நீல கடற்கரை காட்சிகள், பழமையான கோயில்கள், பரந்த பசுமை தேயிலை தோட்டங்கள் போன்றவை வழிவருவதால் இது வெறும் போக்குவரத்து வசதியாக இல்லாமல் மனதை கொள்ளை கொள்ளும் அனுபவமாகவும் அமைகிறது. புகையிரத வகைகள். மெகா விரைவு புகையிரதம். நீண்ட தூர பயணங்களுக்கு ஏற்றதாகவே அமைக்கப்பட்ட இவை மிக குறைவான இடங்களில் மட்டுமே நின்று பயணிகளுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும் வசதியை வழங்குகின்றன. விரைவு புகையிரதம். பெரும்பாலான முக்கிய நகரங்களை இணைக்கும் இவை நேரத்திலும் வசதியிலும் சமநிலையாக செயல்படும். மெதுவாக செல்லும் புகையிரதம். இது சிறிய ஊர்களிலும் மறைக்கப்பட்ட அழகிய இடங்களிலும் நிற்பதால் உண்மையான பாரம்பரிய அனுபவத்தை வழங்கும். சுற்றுலா புகையிரதம். குறிப்பிட்ட இடங்களுக்கே சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இவை பெரிய கண்ணாடி பலகன்கள், திறந்த கதவுகள், மெல்லிய பயண அனுபவம் போன்றவற்றை வழங்கும். முக்கிய புகையிரத பாதைகள் இயற்கை அழகு. 1. மலைப்பாங்கான பயணம். குறைந்த உயரம் கொண்ட நகரிலிருந்து தொடங்கி மெதுவாக பனிமூடிய மலைப்பகுதிகளில் ஏறி செல்லும். பாதையில் நீண்ட தேயிலை தோட்டங்கள், மலைநிறைவு நீர்வீழ்ச்சிகள், பழமையான ரயில் நிலையங்கள் காணலாம். 100க்கும் மேற்பட்ட துரத்தல் வழிகள், பிரம்மாண்டமான பாலங்கள் மற்றும் சுரங்கங்கள் வழியாக செல்கிறது. குளிர்ந்த மழை நிலையம், பனிமூடிய மலைகள் மற்றும் பசுமை நிறைந்த நிலப்பரப்பு கண்களை கவரும். காலை மற்றும் மாலை நேரங்களில் எடுக்கப்படும் புகைப்படங்கள் சிறப்பாக இருக்கும். 2. கடற்கரை பாதை. கடலோடு இணைந்திருக்கின்றது போல் பயண அனுபவம் வழங்கும். ஏனெனில் புகையிரதம் சில இடங்களில் தண்ணீரை தொடும் அளவிற்கு கடலுக்கரையில் செல்கிறது. சுற்றிலும் மீன்பிடி கிராமங்கள், ஓலை மாடிகள், பொன்னிற மணற்கரைகள் காணப்படும். சிறிய மடங்கள், புத்தர் சிலைகள் மற்றும் பாரம்பரிய கிராமங்கள் வரலாற்று மெருகூட்டும். 4. வனவாசி மற்றும் காட்டுப்பாதை. நாட்டின் தீவிரமான வனப்பகுதிகள் வழியாக செல்கிறது. இருட்டு காட்டுகளின் நடுவே பயணம் செய்வது போன்ற அனுபவத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி காட்டு பறவைகள், விலங்குகள், சில நேரங்களில் சிறுத்தை கூட தெரிந்துவிடலாம். இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் காட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த அனுபவம். வழியில் உள்ள சிறிய கிராமங்களில் விற்பனைக்கான உள்ளூர் பழங்கள், உணவுகள் கிடைக்கும். 5. வறண்ட நிலப்பகுதி மற்றும் பாரம்பரிய பாதை. பனை மரங்கள், பெரிய ஏரிகள் மற்றும் வயல்வெளிகள் நிறைந்த பாதை. யானை பாதுகாப்பு மண்டபங்கள், வேளாண் கிராமங்கள் போன்றவை வழியில் இருக்கும். பரந்த நீரோட்டம் கொண்ட பழமையான சுனை மற்றும் தொன்மையான பௌத்த கோயில்கள் அருகில் காணலாம். கோடை காலத்தில் மிக அதிக வெப்பத்துடன் இருப்பதால் அதிகமான பயணிகள் இதனை மாலையில் மட்டுமே பயன்படுத்துவார்கள். இவ்வழியில் பயணம் செய்யும் போது பல பாரம்பரிய நிகழ்வுகளையும் கொண்டாட்டங்களையும் நேரில் பார்க்க வாய்ப்பு உண்டு. புகையிரத அனுபவம். உட்காரும் வகைகள். 1 தர ஏர் கண்டிஷன் வசதி. 2 தர பரந்த இருக்கைகள். 3 தர விலை குறைவாகவும் பாரம்பரிய அனுபவத்திற்காகவும் பிரபலமானது. உணவு விற்பனை. புகையிரத நிலையங்களில் அதிகளவில் உள்ளூர் உணவுகள் விற்பனை செய்யப்படும். திறந்த கதவுகள் என் ஜன்னல்கள். பெரும்பாலான புகையிரதங்களில் கதவுகள் திறந்திருப்பதால் பயணிகள் வெளியில் தொங்கிக் கொண்டு நெயர்ந்து செல்லும் காட்சிகளை ரசிக்கலாம். புகைப்பட ஆர்வலர்களுக்கு ஒவ்வொரு கணமும் புதுமையான கோணங்களை வழங்கும். மலைப்பாங்கான இடங்களில் புகைப்படங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். உள்நாட்டு மக்களுடன் தொடர்பு. பயணத்தில் உள்ளூர் மக்கள் அவர்களது வாழ்க்கை முறைகளை பகிர்ந்து கொள்வார்கள். சில நேரங்களில் பயணிகள் சொந்தமாக கொண்டு வரும் உணவை பகிர்ந்து கொள்ளும் பாரம்பரிய வழக்கமும் உள்ளது. இலங்கையின் புகையிரதங்கள் வெறும் பயணம் அல்ல, அது ஒரு மண்ணின் வாழ்வியல், பாரம்பரியம் மற்றும் இயற்கையின் அழகினை கொண்ட ஒரு நீண்டகால அனுபவமாகும். இது மலைகளாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும், காட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு பயணமும் மனதில் நீங்கா நினைவுகளை ஏற்படுத்தும்.